அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்மா நாளில் குளித்துவிட்டு இயன்றவரை சுத்தமாகி தமக்குரிய எண்ணெயை தேய்த்து கொண்டு தம் வீட்டில் உள்ள நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிக்கு வந்து அங்கு நெருக்கமாக அமர்ந்திருக்கும் 2 நபர்களை பிரித்து விடாமல் தமக்கு விதிக்கப்பட்டதை தொழுதுவிட்டு இமாம் உரையாற்ற தொடங்கியதும் வாய் மூடி மௌனமாக இருந்தால் அந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையிலாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று. இதனை சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி 883வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. அன்பிற்குரியவர்களே, இந்த ஹதீஸ் மூலம் ஜும்மா நாள்ல நாம் கடைபிடிக்க வேண்டிய பல வழிகாட்டுதல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஒருவர் ஜும்மாவிற்கு செல்வதாக இருந்தால் அன்று குளித்து தம்மால் இயன்ற அளவிற்கு தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது முதல் வழிகாட்டுதல். தமக்கு சொந்தமான எண்ணெய் நறுமணம் இருந்தால் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நபி வழியை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக யாரிடமும் இதை இரவலாக கேட்க கூடாது என்பது 2வது வழிகாட்டுதல். பள்ளிவாசலுக்கு சென்றதும் அங்கு அமர்ந்திருக்கும் ஒருவரை தாண்டிக் கொண்டு முன் வரிசைக்கு செல்லக்கூடாது என்பது 3வது வழிகாட்டுதல். ஜும்மாவிற்கு முன்பாக சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பது 4வது வழிகாட்டுதல். இமாம் உரையாற்ற தொடங்கியதும் வாய் மூடி மௌனமாக இருப்பது 5வது வழிகாட்டுதல். இவற்றை கடைபிடிப்பதன் மூலமாக அந்த ஜும்மாவிற்கும் அடுத்த ஜும்மாவிற்கும் இடையே உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. சுப்ஹானல்லாஹ். மிகவும் இலகுவான இந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.